2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு 6 தமிழ் திரைப்படங்கள் உட்பட 28 இந்திய படங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழ் திரைப்படங்களில் மகாராஜா, கொட்டுக்காளி, ஜிகர்தண்டா 2, ஜமா, வாழை, தங்கலா ஆகிய படங்கள் அனுப்பப்பட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரண செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தற்பொழுது உலக படங்களின் தரத்திற்கான வரிசையில் நம்முடைய 6 தமிழ் திரைப்படங்கள் உட்பட 28 இந்திய படங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த பரிந்துரைகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய 97வது அகாடமி ஆஸ்கர் விருதுகளுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழிப்பட திரைப்படத்திற்கான நுழைவு தேர்வு இருப்பது என்பது த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம் என்பது தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்படும். அந்த வகையில் தான் தற்போது இந்த தேர்வு என்பதும் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்வில் பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாக 6 தமிழ் படங்கள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் ஒன்றினை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதில் அந்த 6 திரைப்படங்களில் மகாராஜா, அதாவது விஜய் சேதுபதி 50வது திரைப்படமாக வெளியிட்டு பெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய மகாராஜா திரைப்படமும், அதே போல சூரி நடிப்பில் வெளியாகியிருந்த கொட்டுக்காளி திரைப்படமும், இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியிருந்த ஜிகர்தண்டா 2 மற்றும் மாரி செல்வராஜின் இயக்கத்தில் வெளிவந்திருந்த வாழை திரைப்படம், அதே போல சியான் விக்ரம் அவர்களினுடைய தங்கலான் திரைப்படமும், ஜமா உள்ளிட்ட 6 தமிழ் திரைப்படங்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையிலுமே தி ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவர்களுடைய சார்பில் தான் இந்த திரைப்படங்கள் என்பது ஆஸ்கருக்கு அனுப்பப்படும். அந்த வகையில் தான் இந்த 2024ஆம் ஆண்டிற்கான தேர்வுகளில் 28 திரைப்படங்கள் தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்து மக்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் என்பதும் இந்த தேர்வில் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் தான் 6 தமிழ் திரைப்படங்கள் என்பது தற்போது தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுவதாக தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய திரைப்படமாக இந்தி படமான அந்த லாபட்டா லேடிஸ் என்கின்ற படமும் ஆஸ்கருக்கு அனுப்பப்படுவதாக அறிவிக்கை ஒன்றினை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரத்தையும் அதே போல மூட நம்பிக்கைகளை ஒழிக்கும் வகையில் இந்த திரைப்படம் வெளியிருக்கும் காரணத்தினால் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் திரைப்படமாக இந்த லாபட்டா லேடிஸ் திரைப்படம் அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ் மொழியை பொறுத்தவரையிலுமே 6 திரைப்படங்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று நல்ல ஒரு கருத்துக்களை கூறிய படமாகவும் சமூகத்தில் வலம் வந்திருந்தது. அந்த வகையில் தான் இந்த 6 திரைப்படங்கள் 2024இல் வெளிவந்த திரைப்படமாகவும் தேர்வு செய்யப்பட்டு ஆஸ்கருக்கு அனுப்பப்படும் என்றும் தற்போது இந்த தி ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.